ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் லைனிங்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளவுஸையும் அயன் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா சுருக்கம் இருக்கிறப்போ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியும். ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டமில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம லைன் போட்டுக்கணும். இங்கே தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கே கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. இந்த இதுலேயே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சைடு ஈவனும் ஒரு சைடு வந்துட்டு அன்ஈவனாக வந்து இருக்கும். அதனால் இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு கிளாத் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கணும். எல் ஸ்கேலோட யூசேஜ் இது தான். கிளாத் வந்து இங்கேயும் நம்மளுக்கு இந்த டா ஷேப்பில் இருக்கிறதுனால கிளாத் வந்து ஈவனாக நம்ம லைன் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல் ஸ்கேலை வந்து இப்படி வச்சு இந்த ஆம்கோலோட லென்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் டேப் வச்சாலுமே உங்களுக்கு அன்ஈவனாக வரும். வேறு கொஞ்சம் அளவு வந்து 1/2 இன்ச் மாதிரி வரும். இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நெக்கோட லென்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் இந்த எல் ஸ்கேல் வச்சு. இப்போ இந்த நெக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது, வித்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த எல் ஸ்கேல் வச்சு. வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட எல் ஸ்கேல் வச்சதுக்கப்புறம் இந்த கார்னரில் வச்சுட்டு டேப்பை இங்கே வச்சோன்னா அதோட வித்து வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த நெக்கோட வித்து, நெக்கோட லென்த்து தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக போட்டதுக்கப்புறம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ்னால் கீழே 1.5 இன்ச் நம்ம கொடுக்கணும். இங்கே ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்கோமா, இந்த ஃபோல்டிங்க்கு வந்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நம்ம. இந்த ஸ்கேலே 1.5 இன்ச் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்கேல் அளவு கூட நீங்கள் கீழே லைன் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ளவுஸோட ஹைட்டு, இந்த ப்ளவுஸு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ப்ளவுஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேக் சைடு மட்டும்தான். இப்போது பேக் சைடு எப்போவுமே ஃபோல்டிங்கில் தான் வரணும். நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கணும். இந்த மடிச்சு போட்ட பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு எதுக்காண்டி ஃபோல்டிங்கில் போடுறோம் அப்படின்னா இந்த பேக் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு. இது நீ அந்த பக்கம் சிங்கிளாக இருக்கா, அந்த பக்கம் போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இங்கே ஃபோல்டிங் இருக்காது பேக் சைடு. அதனால் கண்டிப்பாக நம்ம பக்கம் ஃபோல்டில் இருக்கிற மாதிரி போட்டுறணும். ஃபோல்டில் இருக்கணும். இப்படி கரெக்டாக இந்த ஃபோல்டிங் மேட்ச் ஆகணும். இந்த லைன் கீழே பாட்டம் லைன் வந்து இந்த பாட்டம் லைனோட மேட்ச் ஆகணும். கரெக்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக அயன் பண்ணி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாரோட கட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஸ்டிச்சிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் நம்ம தான் கரெக்டாக வச்சு நம்ம தான் அதை புரிஞ்சு பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டம் வந்து சேமாக இருக்கணுமா. இது கீழே இப்போ மார்க் பண்ண போகிறது வந்து நம்ம ஹிப்போட அளவு. இங்கே ஒரு டாட் பிடிச்சிருக்காங்களா, இந்த டாட்டுக்கு வந்து 3/4 இன்ச்சு. இந்த டாட்டுக்கு 3/4 இன்ச்சு. இதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த பிரித்து விடுறதுக்காண்டி, பத்தலைன்னா பிரித்து விடுறதுக்காண்டி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 3 லைனுக்கு மேலேயே போடுற மாதிரி இருக்கும் நம்ம. அதனால் அதுக்கு எவ்வளோ விடுறோன்னா 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச் வந்து நார்மலு. 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம், அதுக்கு மேலே விட வேண்டாம். அதுக்கு மேலே விட்டோனாலும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு. நான் இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துக்கிறேன். ஃபோல்டு பண்ணும்போது அன்ஈவன் வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கிராஸ் கொடுத்துக்கிறேன். கம்பல்சரி கிடையாது, ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வரணுன்றதுக்காண்டி. இப்போ நான் பாட்டம் மட்டும் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த நெக்கோட ஃபோல்டிங் கரெக்டாக வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இது வந்து கரெக்டான அளவு. இப்போ மார்க் பண்ணது வந்து கரெக்டான அளவு. கரெக்டான அளவில் இருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து மேலே அளவு விடுறேன். ஏன்னா மேலே தான் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு உள்ளெல்லாம் விட முடியாது ஸ்டிச்சிங்க்கு. ஏன்னா கரெக்டான அளவே இது. அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு 4 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன். ஹிப்பு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்மால் நெக்கோட தான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அளவு ப்ளவுஸோட அளவை மாற்றாமல் கரெக்டாக இது ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சிட்டு, ஏன்னா நம்மளுக்கு இந்த நெக்கும் சேஃப் மாறக்கூடாது, அதே சமயம் இந்த செஸ்ட் அளவும் மாறிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் இப்படி தள்ளி போனால் என்ன ஆகும், செஸ்ட் அளவு மாறிடும், லூஸ் ஆயிரும். இப்படி உள்ளே தள்ளி இப்படி வச்சிட்டேன்னா என்ன ஆகும், டைட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக எங்கேயுமே நம்மளுக்கு மிஸ்டேக் இல்லாத மாதிரி கரெக்டாக இப்போ ஃபிட்டிங்காக கரெக்டாக வைக்கிறது மட்டும்தான் இப்போ விஷயம். அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் பண்ணுறதுல இது அப்படியே போட்டு ஈஸியாக பண்ணுற மெத்தடு. அப்படியே வச்சு கரெக்டாக ஃபிட்டிங்களோடு வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறது மட்டும் இது. இல்லைன்னா நீங்கள் டேப்பில் ஒன்றொன்னே அளந்து பண்ணணும். டேப்பில் ஹிப்பளவு அளந்து டேப்பில் மார்க் பண்ணணும். இந்த அளவு டேப்பில் அளந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹைட்டை அளந்து ஹைட்டை மார்க் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அப்படியே போட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு இந்த மெத்தடுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மட்டும் ப்ளவுஸை வந்து சிட்டிங் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நெக் சேஃபில் வரணும்.
ஓகேவா? இப்போ நெக் வந்து நெக் ஷேப்பில் வந்துருச்சு. இதை கரெக்டாக ஈவனாக எடுத்து விடணும். அதுக்கப்புறம் தெரியுதா? இந்த மாதிரி வச்சு இந்த எட்ஜும் சேமாக கரெக்டாக இப்படி நீ விட்டு கரெக்டாக வச்சிடணும். இப்போ ஓகேவா? இப்போ எல்லாமே சேமாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கா? இங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் வச்சிடணும். இப்போ இந்த அளவு நம்ம லூஸ் பண்ணி வச்சோன்னா ஆம்ஹோலில் அளவு மாறிடும். அதனால் இதுவும் கரெக்டாக பார்த்துக்கணும். இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இங்கே கரெக்டாக இருக்கணும். இதுதான் செஸ்ட் அளவு. இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி போடுறேன்னா இது செஸ்ட் அளவு. இதுலேருந்து 1.5 இன்ச்சு, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விடணும். எதுக்காண்டினா இந்த ஆம்ஹோல் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி உடம்போட. அதுக்கப்புறம் நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டேன். நான் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த நெக்கோட எங்கே முடியுதோ கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டரோட அளவு, ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் அந்த பக்கம். இப்போது இங்கே எப்படி 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருக்கேனோ அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச் தையலுக்கு விடணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சு மேலே விடணும். எங்கெங்கே அளவு என்னென்ன கரெக்டான அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் மட்டும் விட போகிறோம். இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த லைன்ஸை ஃபுல்லாக இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சுட்டு ரீசெக் பண்ணிக்கணும் ஒரு தடவை. நம்ம பண்ணது கரெக்டானு சொல்லி ப்ளவுஸை வச்சு பண்ணிக்கணும். நம்ம இந்த மாணிக்கு ஷோல்டரு இந்த ஸ்கேலை வச்சுட்டு இந்த லைனையும் மேலே அளவு விட்டுருக்கோம்ல அதையும் எல் ஸ்கேல் இல்லைன்னா அப்படின்னா டேப்பில் இங்கே என்ன மெஷர்மெண்ட் வருதோ, இங்கேருந்து இங்கே என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை இங்கே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த டாஸ் ஷேப் வந்து போட்டுக்கலாம். அது வந்து ஆம் ஹோலுக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 லைனையும் இணைச்சிடணும். இணைச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டுட்டு அதில் 1.5 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஹோலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனில் பாதி இதுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சு முன்னாடி அந்த கர்வ் வந்து நம்மளுக்கு ஆம்ஹோல் கர்வ் வந்து முடியணும். இப்போ இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பாதி இருக்கா, நமக்கு கர்வ் வந்து 300 வரலை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மணிக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆஃப்லைன் ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இங்கே நெக்கு வந்து ட்ரா பண்ணணும். நெக்குக்கும் அதே மெத்தடு தான். இதை நீங்கள் கிராஸாக போட போகிறீங்க. நம்மளுக்கு 1/2 இன்ச்சில் வேணும்னாலும் போட்டுக்கலாம், 1 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம், 1.5 இன்ச்சில் கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த 1.5 இன்ச்சில் போடுறீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்கு, 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா யூ நெக் வந்துடும். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் நம்ம போடும்போது டீப் யூ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து கஸ்டமரோட விருப்பத்தைப்படி தான் நம்ம அதை ட்ரா பண்ணுறது. டீப் யூ போதும் எனக்கு அப்படின்னா ஓகே, இல்லை எனக்கு வந்து ரவுண்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு வரும். இங்கே இந்த லைனில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஏன்னா ரொம்ப ஒரு சில பேர் ப்ராடாக வேணான்னு கேட்பாங்க, கீழெல்லாம் எனக்கு டீப்பாக வேணாம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா கரெக்டாக வரணும் அப்படின்னா இது ஓகே. இல்லை எனக்கு இன்னுமே இது வந்து இங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இங்கே எனக்கு தள்ளியே வரணும்னா 1/4 இன்ச்சு கிராஸாக லைன் போட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கிராஸாக லைன் போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். டீப்பாக நல்லா இன்னும் நல்லா வேணும்னு கேட்குறாங்க நெக்கு அப்படின்னா கட்டிங் வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸை பார்த்தாலே தெரிஞ்சு அது கொஞ்சம் குறுகலாக தானே போட்டிருக்காங்க, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஏஜ் பார்த்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியான ஏஜாக இருக்காங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி போடுறவங்களா இருந்தாங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். டிசைனர் ப்ளவுஸ்லாம் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா அதையும் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நெக்கோட இங்கே டீப் வந்து கூட இது கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கணும் 1/4 இன்ச்சு. இது வந்து வைட் அண்ட் டீப் நெக் தியரின்னு சொல்லுவாங்க.
இல்லை எனக்கு வந்து இது ரொம்ப மேலே ஏறுது, இப்படி மேலே ஏறி வைக்கிறோன்ற பட்சத்தில் இதை நீ 4 இன்ச்சு கூட்டியே வச்சாலும் தப்பு இல்லை, அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. கீழே ரொம்ப இறங்க என்ன ஆகும்னா இங்கே டாட் பிடிக்கும்போது ப்ளவுஸ் இப்படி விரியும், டாட் பிடிக்கிறப்ப ப்ளவுஸ் கொஞ்சம் விரியும். அப்படிங்கிறப்ப நீ இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். அந்த நெக்கோட இதை அவங்க ஆல்ரெடி போடுற அளவை விட நீ 4 இன்ச்சு முன்னாடி தள்ளி போட்டுக்கணும். இல்லை எனக்கு மேலே ஏற்றி தான் போடுறாங்கன்ற பட்சத்தில் அவங்களோட உடம்பு மெஷர்மெண்ட்டை பொறுத்து நம்ம இதை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம். அது வந்து வைட் அண்ட் டீப் நெக் ஏரியாவில் வந்து வரும். இப்போ ரீசெக் பண்ண போகிறேன். எப்படின்னா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இது நம்ம 2ஆக தானே அந்த கீழே எப்போவுமே பாட்டம் வந்து எப்போயும் மிஸ்டேக் ஆகாது, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருப்போம். அந்த ஹைட்டு இதை மட்டும் பார்க்கணும். பாட்டமுக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணி இது மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த கீழே இந்த ஹிப் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மானிக்கு தனித்தனியாக இந்த மானிக்கு நம்ம எடுத்து கூட மெஷர்மெண்ட்டை வந்து வச்சுக்கலாம். போட்டு மொத்தமாக போட்டு ஃபோல்டு பண்ணி அப்படியே போடுறதுனால போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி மாதிரி ஒரு அளவையும் இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி தனித்தனியாக கூட நம்ம மார்க் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹிப்பு வைக்கணும், அப்புறம் இந்த ஸ்மால் நெக்களை வந்து இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட் எப்படி எடுக்கணும்னா இந்த சென்டர் டாட்டையும் இந்த ஷோல்டர் 2ஐயும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்படி பிடிச்சிட்டு இந்த ஹைட்டு வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஹைட்டு ஃபோல்டு பண்ணி போடும்போது ஹைட்டு இங்கே வந்துச்சு, இப்போ மறுபடியும் ஹைட்டு வந்து இங்கே வருது. அப்போ ரீசெக் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச்சு நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறது தெரியுதுல்ல, 1/2 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் அளவு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக டேப் வைக்கணும். வைக்கும்போது இங்கே ஆம்கோல் எங்கே முடியுதுன்னு பார்க்கணும், நெக்கு எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். இப்போ 12 வருதா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது 1/2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கும் செஸ்ட் அளவு. கிராஸாக இருக்கிறத விட இங்கே டீப் நெக்கு போக போக இந்த கிராஸ் வந்து கூடும். அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே 12 வருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது 11.5 வரணும். அது வந்து நம்ம அப்ராக்சிமேஷனாக ஒரு கால்குலேஷன். ஏன்னா கிராஸாக வைக்கிறதுக்கும் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும். கிராஸ் செக்கிங் தான் இது. இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருது, கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் புரியுதுல்ல. அப்போ இங்கே என்ன எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 10.5 இருக்குது. அப்போது உங்களுக்கு கொஞ்சம் டீப் நெக் இருக்குது, புரியுதுல்ல. இப்போ எப்படி சொல்கிறேன்னா நெக்கு இப்போது உங்களோட ப்ளவுஸ் ஹைட்டுக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு அப்படின்னா 11 வரணும் நெக்கு. அவங்க ஹைட்டும் அதிகமாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஹைட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களோட அளவை விட செஸ்ட் அளவை விட ஹைட்டும் அதிகமாக இருக்குது, நெக்கும் கீழே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த டிஃப்ரெண்ட் வந்துடும். 12 10.5 இன்ச்சு. ஆனால் நம்ம நேராக வச்சாலும் இங்கே 10.5 தான் வரும். ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ ஆம்கோல் செக் பண்ணணும். ஆம்கோல் தான் மெயின். இப்போ இந்த ஆம்கோலை வந்து நான் டேப் வச்சு அளந்து பார்க்குறேன். ஆம்கோலே லூஸ் விழுகுது. இந்த மாதிரி ஆம்கோலை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு டேப் வந்து அந்த கர்வ் லைன்லேயே கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சு இது இங்கே வைக்கும்போது கரெக்டாக வரலை, அதனால் கொஞ்சம் டேப்பை லூஸ் விட்டு ஒரு 8.75 9 வரைக்கும் வரும் வைக்கும்போது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலே ஸ்ட்ரைட்டில் இருந்தே நீங்கள் அளந்துக்கலாம். அந்த அளவு இந்த அளவு தான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவு. அப்போது நீங்கள் மேலே அந்த அளவுலேயே வச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து அந்த அளவை விட கம்மியாக தான் வருது. ஏன்னா இங்கே ஹைட்டை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதனால் ஹைட்டை வந்து மேலே 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த கர்வ்லேயே கரெக்டாக டேப்பை வைக்கும்போது அந்த அளவு வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளவுஸ் ஹைட்டும் அதிகமாக இருக்குது, நெக்கும் டீப் நெக்காக இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே மேலே கிராஸ் லைன் கொடுக்கணும். ஓகேவா? இவங்க ஏன் அந்த ப்ளவுஸ் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு இப்போ புரியுதுல்ல. வைக்கும்போது ஒரு மாதிரி நெக்கு ஒரு மானிக்கு இருந்ததா,
நம்ம எப்படி சொல்கிறதுனா நெக் லூஸ் விழுகும் உங்களுக்கு, ஏன்னா ப்ளவுஸ் ஹைட் அதிகம், நெக்கும் டீப் நெக்கு, ஆம்கோல் அதுக்கேற்ற மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம கிராஸ் கொடுக்கணும். இது வந்து எல்லாருக்கும் அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக உடம்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கரெக்டான சேஃபில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சில பேருக்கு இப்படிலாம் வரும். அப்படிங்கிறப்போ கரெக்டாக இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ரொம்ப டீப்பாக தெரியுதா, ஹைட்டும் அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது, உடம்பான நார்மல் தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த கிராஸ் லைன் கொடுக்கணும், டீப்பாக இருக்கிறப்போ இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் இந்த 1.5 இன்ச்சில் நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு எப்படி கட் பண்ணுவேன்னா 4 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணுவேன். இதை 1.5 இன்ச் அப்படியே ஃபோல்டு பண்ணுறதுக்கு பதிலாக லைனிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்கிற மாதிரி இல்லாமல் மெயின் மெட்டீரியல்லே ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக திருப்பணும் அப்படின்னா ஃபுல்லாக லைனிங் மட்டும்தான் இருக்கணும், இந்த சைடு மெயின் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நான் உள்ளே திருப்புற மாதிரி இருக்கும். இந்த லைனிங்க்கு மட்டும் லைனிங் மெட்டீரியல்லே உள்ளே திருப்புற மாதிரி இருக்கும். இது இப்படி பண்ணோன்னா என்ன ஆகுனா, ஒரு சில மெட்டீரியல் குத்துமா, சொர சொரன்னு இருக்கிற மெட்டீரியலில் ப்ளவுஸ் பண்ணோன்னா உள் பக்கம் ஃபுல்லாக அரிக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சிருந்தோன்னா லைனிங்லேயே போட்டு அடிக்கணும். லைனிங்க்கு மட்டும், லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. நார்மலுக்கு வந்து நீங்கள் எப்படியும் 1.5 இன்ச் விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறோன்னா, கீழே இந்த லைனு இங்கே, இந்த லைன் இந்த 1/2 இன்ச் மேலே இருக்குல்ல, இந்த 1/2 இன்ச்சில், அதுக்கப்புறம் இந்த நெக்கில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இந்த நெக்கு வந்து கட் பண்ண மாட்டோம். இதில் லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிவிட்டு மெயின் மெட்டீரியலில் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே டேரெக்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஃபுல்லாக ஃபுல் ஷோல்டர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லைனிங் தானே, டபுள் மெட்டீரியல் 2 ப்ளவுஸ் மெட்டீரியல் பூனை கிளாத்லலாம் பண்ணுறோன்னா இந்த 1.5 இன்ச்சில் அப்படியே கூட ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். சில மெட்டீரியல்ஸ்க்குலாம் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிக்காமல் அந்த கோல்டன் மெட்டீரியல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம்ல ப்ளைனாக, அது மாதிரி இதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி 4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் ஃபுல்லாக வேறு லைனிங் வச்சு ஃபோல்டு பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்கு மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். போகக்கூடாது, வெளியே போச்சு. நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம இந்த மேலே வந்துட்டு கிராஸ் கொடுத்தனால 1/2 இன்ச்சு கம்மியாகுது. இவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அளவும் இந்த அளவும் கரெக்டாக இருக்குது. நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன மிஸ்டேக் கூட ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப இதாக இருக்கும். 4 இன்ச்சு தள்ளி லைன் போட்டாலும் பிரச்சனை தான் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். ஒரு டைம் கரெக்டாக செக் பண்ணி அடிச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை, கட் பண்ணிட்டோன்னா. கட்டிங் தான் மெயினு. ஸ்டிச்சிங்கில் கூட ஒரு 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இப்படி லூஸு டைட் இருக்குன்னா கூட நம்ம சரி பண்ணிடலாம். கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அடுத்து அவ்வளோதான் அந்த ப்ளவுஸு. இது வந்து பேக் சைடு ஸ்ட்ரக்சரே இதுதான். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பேக் கட் பண்ணணும், அப்புறம் ஸ்லீவு, அப்புறம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் தான் கீழே பெல்ட்டு அது கட் பண்ணணும். கரெக்டாக இங்கே ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் இங்கே ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி வீ கட் வந்து கொடுத்துடணும். நாட்சுன்னு சொல்லுவாங்க இதை. 2 கிளாத் போட்டு கட் பண்ணுறனால அன்ஈவனாக இருக்குது. நம்ம டேரெக்டாக இப்போயுமே ஸ்லீவ் போடும்போதேவும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஃபோல்டிங் நம்ம பக்கம் வச்சு 2 கிளாத்தையும் நான் சேமாக போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் வந்து டபுள் டைம் வரணும். இப்போது கிளாத் இப்படி இருக்குது, ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்குது,
அதை வந்து இன்னொரு ஃபோல்டு ஸ்லீவுக்கு மட்டும் போட்டுட்டு இதையுமே நான் கீழே வந்துட்டு கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி கீழே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து இக்னோர் பண்ணிக்கணும், வேணாம். போட்டுட்டு ஸ்லீவுக்குமே நீங்கள் நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 இன்ச் விடணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸுன்றனால 1/4 இன்ச் மட்டும் விட்டால் போதும். நார்மல் ப்ளவுஸ்க்கு என்ன 1.5 இன்ச் விட்டுறணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. கீழே வந்து இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே. இப்போ வந்து ஸ்லீவோட பேக் சைடு தெரிகிற மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கணும். இதுதானே பேக் தெரியுது, இப்படி போடும்போது பேக் சைடு தெரியுது. அப்போ பேக் சைடோட ஸ்லீவை வந்துட்டு இந்த மாதிரி இந்த லைனோட பாட்டமில் நம்ம ஸ்லீவோட எண்டு இருக்குல்ல அது போய் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபோல்டிங்லேயே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். பேக் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வச்சுட்டு இது வந்து ஸ்லீவோட லூஸு, நம்மளுக்கு ஸ்லீவ் முடிகிற இடம், இந்த ஸ்லீவ் முடிகிற இடம் வந்து இந்த பாட்டமில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு லூஸ் எங்கே முடியுதோ அங்கே ஒரு பாயிண்ட்டு. இது வந்து எதுக்குன்னா எக்ஸஸை தையலுக்கு. இது நல்லா இழுத்து பிடிச்சிட்டு, இழுத்து பிடிக்காம விட்டுட்டோன்னா இங்கே இந்த அண்டர்ஆர்மோட இந்த ஹைட்டு வந்து மாறிடும். அப்போது இழுத்து பிடிச்சிட்டு இங்கேயும் இழுத்து பிடிக்கணும். ஏன்னா ஒருவேளை கிளாத் வந்து சிங்காக இருக்கும் அப்படிங்கிறப்போ 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் ஆனாலும் கை மேலே ஏற்றி இருக்கிற மாதிரி ஆகிறப்போ இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இது வந்து கரெக்டான ஹைட்டு. இந்த ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்களா அந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு. ஏன்னா அந்த ஸ்லீவை கொண்டு போய் நம்ம இந்த ஷோல்டரில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதை கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு நம்ம எப்படி செஸ்ட்டு மார்க் பண்ணோமோ அது வந்து இங்கே இந்த ஆம்கோல் கிட்ட இந்த 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு. இங்கேயும் 1.5 இன்ச் வரணும். மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு. எங்கெங்கெல்லாம் 1/2 இன்ச்சு, எங்கெங்கெல்லாம் 1.5 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு. நெக்குக்கு மட்டும்தான் 1/4 இன்ச் வரும். ஸ்லீவுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோமா, மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆம்கோல் வரைகிறதுக்கு இந்த மாதிரி நெய்யில் வச்சு இந்த லைன் எங்கே இருக்கோ அதை அப்படி பண்ணிட்டோன்னா அந்த கீழே வந்துட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மேலே இப்போ இந்த 3 லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது வந்து பேக் சைடு. பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டு எப்போவுமே ஸ்லீவ் இந்த 1 இன்ச் வரைக்குமே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு 1/2 இன்ச் கீழே இறக்கி இது 3 நம்ம கனெக்ட் பண்ணணும். இது இவங்க அளவு ப்ளவுஸில் இந்த அளவில் பண்ணியிருக்கிறனால அந்த அளவில் வருது. கரெக்டான மெத்தட் இது கிடையாது. அவங்க நம்ம ப்ராப்பராக பேட்டர்ன் போட்டு பண்ணுறோம்ல அதில் அந்த மாதிரி வராது. எந்த மாதிரி வரும்னா இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இது 2க்கும் சென்டர், ரெண்டுக்கும் சென்டர் கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு இந்த 3 லைனையும் ட்ரா பண்ணுற மாதிரி வரும். நம்ம கரெக்டாக நம்ம மெத்தட் படி கட் பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்லீவும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் வரும். ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் அளவு ப்ளவுஸ் கொடுத்து பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை மட்டும் வச்சு இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த லைனில் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நான் இருந்தாலுமே நான் இப்போ ஆர்டர் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு கஸ்டமர் ப்ளவுஸ் எனக்கு சரியா. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணியிருந்தோன்னா இங்கே 1/2 இன்ச்சு கிட்ட நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது. நான் கட் பண்ணுற மெத்தடு படினா நான் இதுதான் கரெக்டான மெத்தடு. 1 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கர்வ் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து நம்ம கட் கொடுக்கறதுக்கு முன்னாடி
கிராஸ் செக் பண்ணணும், ஸ்லீவ் கரெக்டானு சொல்லி செக் பண்ணணும். ஸ்லீவோட ஹைட்டு, பேக் சைடு எடுத்துகிட்டு ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட லூஸ் தான் மெயின். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட லென்த்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆம்கோல் வந்து பேக் சைடும் இந்த ஸ்லீவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நாட்ச் போட்டுக்கணும் கரெக்டான அளவில் வந்து. இப்போ என்ன பண்ணுறோன்னா பேக் சைடு, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவ் கொண்டு போய் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண முடியும். பேக்கு கூட அப்படியே டேரெக்டாக பண்ண முடியாது. அப்போது இந்த 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு இதுலேருந்து கிராஸ் செக் பண்ணணும். கரெக்டாக வருதா? ஆம்கோல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது. இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த 1/4 இன்ச் வந்து கம்மியாக தான் இருக்குது கிளாத்தில். நீங்கள் அதுக்கப்புறம் தைக்கும்போது ஒட்டு கொடுத்து கூட பண்ணிக்கலாம். இல்லைனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 லைன்ஸ்குள்ளேயே வருதுன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். ஒரு 1/4 இன்ச் தானே கம்மியாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல செஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுல்ல? செஸ்ட்டில் மிஸ்டேக்காக இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஆம்கோல் கரெக்டாக மேட்ச் ஆகாது. அதை ஒன்று கவனிச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் அதுக்கப்புறம் செஸ்ட்டில் வச்சு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த நாட்ச் கொடுத்துட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணணும். அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதை தச்சுட்டு கீழே தச்சுட்டு இது பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணணுமா? இங்கே 1 இன்ச் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த 1/2 இன்ச்சு இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு எஸ் சேஃப் மாதிரி கிடைக்கும். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காண்டி ஒரு கட் கொடுத்துக்கிறேன். சென்டரில் ஒரு கட்டு. இப்படி வச்சோன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஷேப் மாதிரி வந்துடும். இந்த இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சதோட இந்த எட்ஜில் பேக் எடுத்து நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிராஸாக போடணும். இந்த மாதிரி கிராஸாக நெக் வந்து அந்த பக்கம் இருக்கணும். ஷோல்டர் வந்து இதோட எட்ஜில் ஸ்லீவ் கட் பண்ணதோட ஒரு எட்ஜில் இருக்கிற மாதிரி கிராஸ் கட்டிங்கில் போடுறது தான். இது வந்து ஸ்ட்ரைட்டுனா நீங்கள் எந்த பக்கம் வேணால் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். கிராஸ் மட்டும் ஃபுல் கிராஸில் போடணும் ப்ளவுஸ் வந்துட்டு. இப்போ நான் இந்த மாதிரி கிராஸாக போட்டிருக்கேன். ஸ்லீவோட ஒரு எட்ஜில் வந்துட்டு கிராஸாக இருக்கிற மாதிரி போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். எதனால் நம்மளோட ப்ளவுஸில் வந்துட்டு பேக்கில் இந்த ஷோல்டரு, இந்த ஆம்ஹோலு, இந்த நெக்கோட பாதி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேமாக தான் இருக்கும் உடம்புல. நெக்கு அதுக்கப்புறம் உள்ள மெத்தட் தான் நம்மளுக்கு மாறப்போகுது. அதனால் நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நான் பேக் மட்டும்தான் அளவு ப்ளவுஸில் உள்ள அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். மித்தபடி ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 2-3 அளவு மட்டும்தான் எடுக்க போகிறோம். பேக் எப்படி ஃபுல்லாக அப்படியே போட்டு ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸை வந்து பேக்கை கட் பண்ணி எடுத்தோம் அந்த மாதிரி இல்லாமல் பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டில் என்னென்ன அளவு நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் ப்ளவுஸில் வந்து எடுத்து மீதியெல்லாம் நம்ம அந்த மாதிரி கால்குலேஷனில் போட போகிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு தானே சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நம்மளுக்கு சேமாக வர போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் பாதி அளவு மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கணும். இங்கே நெக்கையும் வந்துட்டு கொஞ்சம், ஏன்னா ஃப்ரண்ட் நெக் நம்மளுக்கு கொஞ்சம் மேலே தான் வரப்போகுது, பேக் நெக் அளவுக்கு வரப்போகிறதில்ல. அதனால் இந்த லைனை கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம சும்மா லைன்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி சும்மா லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. லைன் மட்டும் போட்டுட்டு இப்போ இந்த 1.5 இன்ச் வந்து பேக் சைடோட எக்ஸஸ் அளவு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு சேமாக தான் வரணும். ஸ்டிச் பண்ணும்போது சைடு சீம்லாம் அடிக்கும்போது கரெக்டாக வரணுமா? அப்போ இது ஒரு மார்க்கிங்.
ஏன்னா இதுதான் ஒரிஜினல் அளவு. இந்த 1.5 இன்ச்சை விட்டுறணும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கே இங்கேருந்தே பட்டிக்கு அளவு விடுற மாதிரி விட்டுருவீங்க, அதனால் சொல்கிறேன். இங்கேயும் அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணுறோம். இங்கே வந்து கிராஸாக இருக்கா, அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆம்கோலை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ட்ரேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பேக்கை போட்டுட்டு கரெக்டான அளவு மட்டும் ட்ரேஸ் பண்ணிட்டோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன் நான். இப்போ இதோட அளவுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும், இந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் பேக்கோட மெஷர்மெண்ட்டை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். செகண்ட் என்னென்னா, ஆம்கோல் வந்து நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வரையணும். எதனாலனா பேக் சைடில் வந்து சதைப்பிடிப்பு இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சதைப்பிடிப்பு இல்லாமல் உள்ளே குழிவாக போகும், நம்மளோட உடம்பு சேஃபேவும். அதுக்கு என்ன பண்ணணும், பேக் சைடு இங்கே 1.5 இன்ச் வச்சோமா, இங்கே 1 இன்ச் வைக்கணும். 1 இன்ச் வச்சு இந்த கர்வை மறுபடியும் அதே மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சு மட்டும் உள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான். நீங்கள் இதை கையிலே வரைஞ்சாலும் சரி, ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் சரி. ஓகேவா? கட்டிங்கே நம்மளுக்கு இந்த லைனில் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிட்டோம், அப்புறம் ஆம்போல் வந்து மாற்றி வரைஞ்சிட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து டிஃபால்ட்டாக 6 இன்ச்சு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்களா 6.5 7.5, அதுக்கு மேலே யாருக்கும் வராது. இப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் நெக் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக இந்த ஷோல்டரும் மேட்ச் பண்ணுறோம். கரெக்டாக இப்படி தானே வரும், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக இந்த கிராஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வரணும் நம்மளுக்கு. எப்படி வைக்கிறேன்னு தெரியுதா? இங்கே 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கேன், இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன், நெக் இங்கிட்டு 1/4 இன்ச்சு இருக்குது, இங்கிட்ட 1/2 இன்ச்சு இருக்குது. இது மாதிரி வச்சு இந்த இடத்துல லூஸ் எதுவுமே வரக்கூடாது, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ஃபுல்லாக. ஓகேவா? இங்கே ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றுச்சு. இதுதான் இப்படி வைக்கிறதா கரெக்டான ப்ரொசீஜர். நீங்கள் நெக்கை மட்டும் வச்சு நான் வைக்கிறேன் அப்படின்னாலும் தப்பாக தான் வரும். இங்கிட்ட நான் மேலே ஏற்றி கீழே இறக்கி வச்சேனாலும் ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட் மாறிடும். கரெக்டாக இந்த மாதிரி நீவி விட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் மட்டும் உங்களுக்கு சுருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக எடுத்து விட்றோம் நீங்கள் கரெக்டாக. ஏன்னா நம்ம இந்த 3 டாட் பிடிச்சதுக்கு அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வைக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சு கரெக்டாக வச்சிட்டோன்னா வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ கரெக்டாக வருதா, இந்த அளவு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டா போதும். வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் அந்த ட்ராவை வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணேன் ஆம்கோல் வந்து, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம். நான் பேக்குக்கு எப்படி 1/2 இன்ச்சில் யூ வரைகிறது அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா அதே மாதிரி அவ்வளோதான். இல்லை எனக்கு இன்னும் டீப்பாக வேணும்னா இந்த பக்கம் தள்ளி வரைகிறோம் அப்படின்னா இங்கே 1/4 இன்ச்சு கிராஸ் கொடுக்கணும். இப்போ எப்படி பேக் சைடில் ரொம்ப டீப் நெக்குக்கு மேலே எப்படி கிராஸ் கொடுத்தோம் அதே மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அடுத்து கஸ்டமர்கிட்ட வந்து மிஸ்டேக் வராமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா சின்னதாக ஃபாலோ பண்ணணும் நம்ம. இப்போ அவங்க வந்து எனக்கு இந்த இடத்துல உள்ளே தள்ளி வருது, இந்த நெக்கை வந்து எனக்கு ரொம்ப ப்ராடாக இல்லாமல் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நீ வெளியே தள்ளி வரைகிற அப்படின்னா இப்படி கிராஸ் லைன் போட்டு இப்படி தள்ளி வரைகிறேன்னா இந்த லைன் நீங்கள் இங்கே வந்து 1/4 இன்ச்சு கட் கொடுக்கணும். இல்லை எனக்கு இதுவே ஓகேனா நீ இப்படியே வரைஞ்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை, இந்த 1/4 இன்ச்சு கட் பண்ண தேவையில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 3 ஸ்டெப்பு முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணோம், ஆம்கோல் போட்டுட்டோம், ஃப்ரண்ட் நெக் முடிச்சிட்டோம். இப்போ பாதி ஆஃப் முடிஞ்சிருச்சு உனக்கு, இந்த கீழே ஆஃப் மட்டும்தான் முடியணும். ஃப்ரண்ட்டில் ரெண்டு கட் பண்ண போகிறோம். கப் சேப் வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் கீழே பட்டி வந்து அதாவது பெல்ட்டு அது ஒரு பார்ட்டாகவும் இப்போ வைக்கணும். அந்த பெல்ட்டுக்கு உண்டான அளவை நம்ம முன்னாடி இங்கே விட போகிறோம். இந்த சைடில் பெல்ட்டோட அளவு வந்து நார்மலாக வந்து 3 இன்ச் விடலாம் நம்ம. அப்போ இந்த 2 பக்கமும் நான் 3 இன்ச் விடுறேன்.
ரொம்ப ப்ளவுஸோட ஹைட் அதிகமாக வருதுன்ற பட்சத்தில் 3 இன்ச் கூட வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆம்போல் வந்து 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளி வரைகிறோம். இங்கே ஸ்ட்ரைட் லைனில் 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி இந்த லைன் வந்து வரையணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வச்சு என்ன லென்த் வருதோ அந்த லென்த்தில் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும். கிராஸ் செக் வேணால் பண்ணிக்கலாம், நார்மலாக எவ்வளோ லென்த் வருதுன்னு சொல்லிட்டு. 6 இன்ச் இருக்குது, 6 இன்ச் வந்து நார்மலாக இருக்கும். வேணும்னா நம்ம இன்னும் அவங்க மேலே இருக்குதுன்னு சொன்னால் கூட இந்த 6.5 வச்சு கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பட்டியோட லென்த்து கரெக்டான லென்த்துலேருந்து 3.5 இன்ச் இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த கிராஸ் கரெக்டாக இவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு அந்த கிராஸ் வரலை. 3 இன்ச் வச்சோன்னா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஆயிரும் லைட்டாக. அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி 3.5 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 3.5 இன்ச்சு, இந்த பக்கமும் 3.5 இன்ச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டுனா 2 பக்கமுமே தான் பட்டி ஃபுல்லாக ஜாயிண்ட் வரும் நம்மளுக்கு. அதனால் இங்கேயும் 3.5 இன்ச், இங்கேயும் 3.5 இன்ச் வச்சுட்டு நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட்டும் இந்த நிப்பிள் முடிகிற இடமும் நம்ம கண்டுபிடிக்கணும் அளவு ப்ளவுஸில் இருந்து. அப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட்டோட அந்த சென்ட்ரு இதை பிடிக்கக்கூடாது, இங்கே இந்த இடத்துலையும் இங்கேயும் பிடிச்சிட்டு கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ண இடத்துல வைக்கிறேன். இங்கே வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் முடிகிற இடத்துல வச்சுட்டு அப்புறம் கீழே அந்த இந்த நிப்பிள் பாயிண்ட் முடிகிற இடம் வந்து இந்த மாதிரி அளந்துட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு இப்போது இந்த லைன் மார்க் பண்ணோன்னா இந்த இடத்துல தான் வரும்ன்றது இல்லை. இந்த இடத்துல வரணுமா இல்லை இங்கே வரணுமான்றதுக்கு இந்த ப்ளவுஸோட இந்த நிப்பிள் பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து இங்கே எவ்வளோ வருதுன்றதை டேப் எடுத்து அளக்கணும். டேப் எடுத்து அளந்தோம்னா இங்கே வந்து 4 இன்ச் வருது. அப்போ அந்த 4 இன்ச்சு வந்துட்டு மேலேருந்து 10 இன்ச்சுக்கு நேராக 4 இன்ச்சு, அதுதான் வந்து நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டு. அப்போது இந்த 3 இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன். இங்கேயும் 4 இன்ச் வரணும், இங்கேயும் 4 இன்ச் வரணும். அதுக்கப்புறம் இந்த 3 இன்ச்சையும் நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோமா, இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபினிஷ் ஆகிரும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம 3 டாட்டுக்கு வந்து உள்ளே மார்க்கிங் பண்ணுறது மட்டும்தான். இங்கே 4 இன்ச் இருக்குன்னா இந்த இடம் வந்து 3 இன்ச் தான் வரணும். அப்போது 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற அளவை இங்கேயும் மார்க் பண்ணி நம்ம அந்த கிராஸ் லைன் வந்து கொடுத்துட்டு இந்த 2வது டாட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு இடையில டேப் அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை விட்டுட்டு இங்கேருந்து இந்த லைன் மேலே டேப்பை கிராஸாக வச்சு 1.5 இன்ச் வர்ற மாதிரி ஒரு டாட்டு. அப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவுலேயே முடிச்சுக்கணும், இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவில் முடிக்கணும். இதுக்கு நேராக தான் இந்த ஆம்ஹோல் டாட் வந்து நம்மளுக்கு வரும். இதுக்கு நேராக 2 இன்ச்சில் வந்து நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது 2க்கு இடையில கேப் வந்து 1.5 இன்ச் இருக்கும். இங்கே 2, இது 2க்கு கிராஸாக 2.5 இன்ச் இருக்கும். இந்த 2 டாட்டுக்கும் டேப் அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். இந்த கிராஸ் வந்துட்டு எல்லா பாடி சைஸ்க்கும் செட் ஆகும். ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த 3 டாட்டையுமே அப்படியே 1/2 இன்ச் வந்து தள்ளி போடணும். ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்கன்னா, நார்மலாக இருக்கிறவங்க சைஸ்க்கு எல்லாருக்குமே இந்த கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையுமே 1/2 இன்ச் தள்ளி போட்டுருணும். இப்போ நம்ம இந்த அளவில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக நம்ம எங்கே குழிவு எடுத்துருக்கோமோ அந்த அளவில் இங்கே பட்டி முடிகிற இடம், இந்த கிராஸு இங்கே, அப்புறம் ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம அந்த கரெக்டான இடத்துல ஃபுல்லாக நம்ம நாட்ஸ் கொடுத்துக்கணும். 3 டாட்டு,
அதுக்கப்புறம் நீடில் முப்பட்டை ஊசி இருக்குல்ல, அதை வச்சு 3 டாட்டோட எட்ஜ்லேயும் நீடில் பாயிண்ட் எடுத்துக்கணும். நான் ஸ்டிச் பண்ணும்போது 2லேயுமே, 1ல் மட்டும்தான் மார்க்கிங் இருக்குது, 1ல் இருக்காது. அதனால் எல்லாத்துலேயுமே தெரிகிற மாதிரி நீடில் வச்சு இது பண்ணிக்கணும். நீடில் எடுறோம் இந்த மாதிரி கரெக்டாக இப்படி பண்ணுறப்போ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கரெக்டாக ஹோல்ஸ் வந்து விழுந்துடும். நம்ம கரெக்டாக அந்த பாயிண்டில் மார்க் பண்ணி கூட அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் சின்ன சின்ன டிப்ஸை பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக டக்குன்னு முடியும். ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸை முடிச்சிடலாம் ப்ராப்பராக பண்ணோன்னா. இப்போ பட்டியோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு வந்து இந்த ஹிப் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணணும். இப்போ 2ஓட ஹிப்பும் இவங்க சேமாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்கன்னா அதவே எடுத்துக்கலாம். ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் எடுத்துருக்காங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த வி ஹூக் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக விட்டுறணும். விட்டுட்டு இதை மட்டும் பார்க்கணும், சேமாக தான் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிட்டால் ஓகே தான். இப்போது இது இப்படியே வச்சுட்டு இதுலேருந்து இந்த ஜாயிண்டிங் வரைக்கும் ஹிப்பு முன்னாடி வந்துட்டு இது பட்டி, இந்த பட்டி ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இது 2 உள்ள டாட் போயிருமா, அதனால் விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு 1.5 இன்ச் தான் இருக்கணும். இப்போ கரெக்டாக இந்த ஹிப்பு முடியுதா, இதிலேருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் தான் இருக்கணும். இப்போ 1.5 இன்ச்சுக்கு மேலே எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் நம்ம, ஏன்னா அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது அன்னியவன் வரும் நம்மளுக்கு. இந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பட்டியோட அளவு வந்து இந்ததோட மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு 3.5 இன்ச் வருது பட்டியோட உயரம். இது அகலம் வந்து என்னென்னா நம்ம இந்த இதை விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் பட்டியோட அகலம். அப்போது நீ அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். 3 இன்ச்சில் இருந்து இங்கே வச்சு 10 இன்ச் எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் தானே டிஃப்ரெண்ட் வருது, அது பிரச்சனை இல்லை. அப்போது 10 இன்ச்சு அகலமும் 3.5 இன்ச் உயரமும் நம்ம பட்டிக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பேக் கட் பண்ணோம்ல, பேக் கட் பண்ணதோட பேலன்ஸ் பீஸில் பட்டி வந்து நம்மளுக்கு 2 பீஸ் வேணும். ஒரு பக்கமும் 2 வேணும். 3 வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை 2 போதுனாலும் 2லேயே கூட நீ பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 2ஆக ஃபோல்டு பண்ணுறேன், ஏன்னா ஒரு பக்கத்துக்கு 2 வேணும், அப்போ 4 வேணும். 4 பீஸுக்கு டபுளாக ஃபோல்டு பண்ணுறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா பட்டிக்கு வந்து கீழே ஃபோல்டிங்க்கு நான் வந்து 1 இன்ச்சு விடுவேன் நான். இல்லை எனக்கு கிளாத் இல்லை 4 இன்ச்சு மட்டும் நான் வச்சு அடித்து திருப்பிக்கிறேன்னா 4 இன்ச்சு வரும். இல்லைனா நான் என்னோடய மெத்தட் என்னென்னா 1 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு விடுற மாதிரி இருக்கும். அப்போ 3.5னா எவ்வளோ வரணும், 4.5. இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் 4.5 எடுக்கணும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நான் கரெக்டான மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு மெயின் மெட்டீரியல் மட்டும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன். மெயின் மெட்டீரியல் மட்டும் ஃபோல்டு பண்ணி அடிக்கிற மாதிரி, லைனிங் கரெக்டான அளவில் கட் பண்ணுற மாதிரி. இதே நார்மல் ப்ளவுஸ்னால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். லைனிங் ப்ளவுஸ்னால் லைனிங் மட்டும் கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு மெயின் மெட்டீரியலில் மட்டும் 1 இன்ச்சு கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் லைனிங்க்கு கட் பண்ணுறனால கரெக்டான அளவில் மட்டும் கட் பண்ணுறேன். 3.5 இன்ச்சு. இது வந்து 10 இன்ச்சு. இதை நான் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நாம் அந்த டாட்க்கு வந்து 4 இன்ச்சு தானே விட்டோம், அந்த 4 இன்ச்சில் 1/2 இன்ச்சு இந்த 3ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த அளவில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த 1/2 இன்ச் எந்த லைன்லனா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணும்போது இந்த அளவு விட்டோம்ல, இந்த அளவில் தான் நம்மளுக்கு அந்த கர்வ் வருது. இந்த 4 இன்ச்சில்
அதனால தான் இந்த 4 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நான் கவ் போடுறேன். இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்காண்டி ஒரு நாட்ஸு, இதுவும் ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்காண்டி. இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி. இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக கீழே 1.5 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கோமா. இது வந்து நான் லைனிங்க்கு வந்து இந்த பட்டி மட்டும் பெல்ட் பீஸ் மட்டும் கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது 1.5 இன்ச் விட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கிளாத் இருக்குன்னா எக்ஸஸாக ரொம்ப பெரிய உடம்பாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த பேக்குக்கு சைடில் வந்து நம்மளுக்கு கிளாத்து கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் 1/4 இன்ச் மட்டும் விட்டு இன்னொரு மெத்தடில் அந்த பட்டியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் விட்டு எக்ஸஸாக நிறையா கிளாத் இருக்குன்ற எக்ஸஸாக இங்கே கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி ஃபோல்டிங்க்கு மட்டும் நீங்கள் விட்டுக்கலாம். இது வந்து நான் கரெக்டான அளவில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி. பட்டியை ஃப்ரண்ட்டு கீழே ஜாயின் பண்ணி அப்படியே கீழே மட்டும் ஃபோல்டு பண்ணி அடிச்சு விட்ற மாதிரி ஈஸியான மெத்தடில். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சு விட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி திருப்பி மேலே ஒரு லைன் போட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பட்டி கிராஸுக்கு கீழே கொண்டு போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிராஸை ஜாயின் பண்ண உடனே கீழே நீங்கள் அப்படியே அளவு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஈஸியான மெத்தடு தான். இப்போ லைனிங் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணோன்னா ப்ளவுஸில் எப்படி போட்டு கட் பண்ணணுன்னா ப்ளவுஸ் பீஸை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். இதில் ஒரு வேளை எப்படி சொல்கிறது, இந்த லென்த்து வைஸில் உங்களுக்கு ஸ்லீவில் பார்டர் ஏதாவது வருதுன்னா 2ஆக ஃபோல்டு பண்ணி கரை பகுதி சேமாக வர்ற மாதிரி போட்டுக்கலாம். ப்ளைனாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கலாமா, ஒன்று வித் வைஸ் ஃபோல்டு பண்ணலாம், இல்லைனா ஹைட் வைஸ் ஃபோல்டு பண்ணலாம். 2 மெத்தடில் ஃபோல்டு பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளவுஸை. ஒன்று இந்த வித் வைஸில் பார்டர் வருது அப்படின்னா பார்டரும் சேமாக வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் புரியுதில்ல என்ன சொல்ல வரேன்னு? இப்போது இல்லை எனக்கு இந்த பக்கம் தான் ஸ்லீவ் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்டர் வந்தால் ஒரு மெத்தடு, வரலன்னா ஒரு மெத்தடு, அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸில் வந்து. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோல்டிங் போட்டுக்கிறணும். இப்போ நான் அந்த 2 பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன், வித் வைஸ்லேயே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்து இந்த பக்கம் வரணும், ஸ்லீவ் அங்கே, ஃப்ரண்ட்டு, அப்புறம் பட்டி. நம்ம அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட கன்வீனியன்ட் தான் அதில். ஆனால் ஃபோல்டிங் பக்கம் ஃபோல்டிங் வர்ற மாதிரி போட்டுருணும். அப்புறம் ஃப்ரண்ட்டு ஃபுல் கிராஸ் தான் வரணும். அப்புறம் ஸ்லீவ் வந்து அது வந்து கொஞ்சம் பார்டர் மாதிரி வருதா கீழே எட்ஜில், அதனால ஸ்லீவ் பார்ட் போட்டுட்டு பட்டிக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் இதை மாற்றி நான் ஃபுல் கிராஸில் வேறு மாதிரி மாற்றி போடுறதுனால இந்த மாதிரி மாற்றியும் போட்டுக்கலாம். ஃபுல் கிராஸில் மாற்றி போட்டுட்டு பட்டி வந்து இங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். லைட்டாக ஒட்டு வர்ற மாதிரி இருந்தால் ஒட்டு கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வேற எங்கேயா எனக்கு மாற்றி போட்டால் கரெக்டாக வருதுன்னா கூட மாற்றி கூட போட்டுக்கலாம். கீழே எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சாவது வேணும் எனக்கு, ஏன்னா நான் கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கேன்ல அதனால. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும் நம்ம. இது என்னென்னா இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணாமல் ஃபுல் ஷோல்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங்க்கு. வேறு மீதி எல்லாம் நம்ம எக்ஸஸாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
நம்ம ஃபுல்லாக ரெண்டையும் ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் தான் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் விட்டுட்டே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேக்கு. ஜூம் பண்ணி போடாங்க. பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே விட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து கரெக்டான அளவுலையும் கீழே வந்து ஒரு இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். ஏன்னா கரெக்டான அளவில் வந்து நான் லைனிங் பட்டிக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ரொம்ப நழுவும் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணும்போதும். கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனை வச்சு கரெக்டாக கட் பண்ணிடணும்.